என்னடா நீங்க இவ்வளவு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? அட சீக்கிரம் வாங்கடா. இதோ புடிச்சுட்டா. ஹலோ வீக், இப்பதான் மார்க்கர் கால் பண்ணாரு. பென் கரடி கொடுத்தா நிறைய காசு தரேன்னு சொல்றாரு. நீ மட்டும் பென் கரடி கொடுத்தனா உனக்கு ப்ரமோஷன் தருவேன். என்ன இப்பவே வேணுமா? ஆனாடா இப்போ அவங்க 2 பேர்ல டார்கெட் பண்ணிக்கிட்டு எனக்கு அவங்க வேண்டாம், எனக்கு பொன் கரடி தான் வேணும். பாஸ் ஹலோ. அட ஷாக். என்னடா இது? எங்கடா போடாங்க? இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளி, என்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட். வேலை முடிஞ்சுது. அது எங்கடா? இது கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பூனைன்னு நினைச்சியா இல்ல உன்னோட டேபிள் நினைச்சியா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். என் நிலைமை இப்படி ஆகணும். வாடப்ப போவோம். மியாவ். ஏய் ஃபேபியன், நீ என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்க? ஓ, என்ன நீ ஃப்ளவர் கேர்ல மாறிட்டியா இப்போ? ரொம்ப இருக்கு நீ. என் நிலைமை இப்படி ஆகும்னு நினைச்சே கூட பார்க்கலையே. அச்சச்சோ. பூக்கள்லாம் போடுது, டான்ஸ் ஆடுது. ஒன்னியனா இங்கேயே வச்சு போடுறான். எனக்கு கூட இந்த நேரம் ரொம்ப அழகா அப்புறம் இருக்கு. வேலை இப்போ ஆரம்பிக்க போகுது. ரொம்ப சரியா சொன்ன. இந்த உலகத்திலேயே உன்னை விட அழகா எதுவுமே கிடையாது. அது என்னமோ உண்மைதான். நட்டாஷா, நான் உனக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன். அதை படிச்சு ஏய் கேட்டவா? நட்டாஷா, இங்க Okay. பாரு. இந்த பூவுல தேன் இருக்கும். இது உனக்காக தான். என்னது இது? அது கியூட்டா இருக்குல்ல? ஆனா அவனால ஒரு பூவை கூட எடுக்கவே முடியல பாரு. அவனை கிண்டல் பண்ணது போதும். ஏய் டப்ளு, தள்ளி போ. ஹாய். ஓ வாவ், கலக்கிட்ட நட்டாஷா. போதும் போதும், என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப புகழறீங்க. வாவ், இந்த மாதிரி எல்லாம் அழகானது நீங்களா பண்ணீங்க. எப்படி இருக்கு? நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்ல? ஆஹா, பிரமாதமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு நட்டாஷா. வாவ். ஆ? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த மாதிரி போனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வாவ், ரொம்ப கியூட். எனக்கு என்ன பார்த்தா ரொம்ப பொறுமையா இருக்கு. பப்ளு டப்ளு, சீக்கிரமா வாங்க. வந்துட்டீங்களா? எங்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? சொல்லுங்க, எங்க போனீங்க? பப்ளு டப்ளு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கு. டேய் அண்ணா, இந்த பரிசெல்லாம் அவளுக்கு எங்கேந்துடா கிடைக்குது? ஆ, எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? இங்க பாரு. ஒரு நிமிஷம், எனக்கு என்ன தோணுதுன்னா, புரிஞ்சுது. அது என்னடா உளறிட்டு இருக்க? எனக்கும் ஒன்றும் புரியல. சும்மா சீன் போட்டேன். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம். என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இது லாகர்விக்கோட வேலையா இருக்குமோ? போதராதரா இரு, கொஞ்சம் அவளை பாரு. அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை கெடுத்துறாத. அந்த பைத்தியக்கார வைக்க நாம 2 பேரும் கவனிச்சுக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாதடா டப்ளு. டேய் அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தைரியமா இருடா, உன்னால முடியும். போலாம் வாடா. ஓகே. இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. எனக்கு கிடைச்சதுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு பிடிச்சிருச்சு. இது ரொம்ப அழகா இருக்கு. வாங்க கைஸ்,
வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய கீழே கிடைக்குது. 2 பேரும் அங்க கொஞ்ச நேரத்துல இருப்போம். எங்களுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால முடியவே இல்ல. சரி, சீக்கிரமா வந்துருங்க. லா 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 கண்ணை என்ன நீ முதுகுலியா வச்சிருக்க? ஏய், உங்க 2 பேருக்கு என்னாச்சு? அத பத்தி நீ கவலைப்படாத. ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா? நீ முன்னாடி போய்கிட்டே இரு. சரி சரி. வாடா போலாம். புரிஞ்சுதாடா? வாவ், அந்த பொம்மை அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன டப்ளு? ஏய் டப்ளு, உன்னோட வாளு. எனக்கு எது இல்லையே. இல்ல. நீங்க 2 பேரும் சரியான சோம்பேறிங்க. எவ்வளவு அழகான கர்ச்சீஃப். நட்டாஷா இரு. இது புதுசா தான் இருக்கு. நட்டாஷா மேல பாரு. என்னோட வேலை இப்போ முடிஞ்சுது. சரி, இப்போ நாம பாஸுக்கு கால் பண்ணிட வேண்டியதுதான். பாசு, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த காரணியை பிடிச்சிட்டேன். நல்ல வேலை பண்ணது. உடனே எனக்கு அதை அனுப்பி வை. சாதிச்சிட்டோம்டா. லாகர் விக். அப்படின்னா இதெல்லாம் டிராப்பா? உனக்கு எவ்வளவு தைரியம் சும்மா விட மாட்டேன்டா. மரியாதையை எங்களை வெளியே விட்டு. வெளியே விடு. எங்களை வெளியே விடு. டேய் முட்டாள், உன்கிட்ட நான் தெளிவா தான சொன்னேன் எனக்கு பெண் கரடி தான் வேணும்னு. இவங்க எனக்கு வேண்டாம். மன்னிச்சிருங்க பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கவலையே படாதீங்க. இவங்க 2 பேரையும் வித்தாலே நாம பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம். சரிங்களா பாஸ்? அந்த காரணியை கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுற, கவலைப்படாதீங்க. அப்படி பிடிக்கலன்னா நீ இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை நீ தேடிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம் முதலாளி? கொஞ்சம் இரு வர. என்ன இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? தேவையில்லாம ஏதாவது தின்னுட்டு வந்திருக்கியா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு ஒரு ஒண்ணும் புரியல. எனக்கு பூனை பாஷையெல்லாம் தெரியாது. மிருகங்களே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க தானே லேடி சூப்பர் ஸ்டார். நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் நிஜமாவே பார்க்க லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரியா இருக்கேன். ஆமாமா, எனக்கே தெரியும் இதுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. அப்ப உன் கண்ணுக்கும் அப்படித்தானே தெரியும். பிடிச்சிட்டேன். என்ன பிடிக்கிறதா உன்னோட டார்கெட்டா? உண்மையை சொல்லு லாகர் விக். நீ தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஏத்த பனிஷ்மெண்டா நான் தரேன். என்ன காப்பாத்துங்க. ஐயா, நாம தப்பிச்சிட்டோம். நட்டாஷா, நீ கலக்கிட்ட. நீ ஒருத்தியே அவனை அடிச்சிட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜமாவே நீ சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர். நீ எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஜாலியா இருக்கு நட்டாஷா. நீ சொல்லிட்டடா. என்ன நீங்க எப்பவுமே புகழ்ந்துட்டு இருக்கீங்க. லாகர்
விக்கி இப்ப ரொம்ப பிஸியா இருக்காரு. வாய்ஸ் மெசேஜை கொடுத்துட்டு போங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு இப்ப அந்த பெண் கரடி உடனே வேணும். மொத்தமா 3 கரடிவே எனக்கு வேணும். அப்படி இல்லனா உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன். பாசு வேணா பாசு. இந்த சபிக்கப்பட்ட புனிதமான கல் கடைசியா ஒரு காட்டுக்குள்ள இருந்ததா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த கல் யாருக்கு கிடைக்குதோ அவங்க சபிக்கப்படுவாங்க. அதனால அதை பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. மறுபடியும் சொல்றோம், இந்த கல் யார வேணா எப்படி சபிக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. இது வெறும் கல்லு தானே. இந்த கல்லு போய் சபிக்குதான். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? சும்மாரு. ஹேய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்ட பூ இங்க. இங்க பாரு. இந்த புனிதமான சபிக்கப்பட்ட கல்லானது ஒரு அரிய பொருள். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அறிவிப்புப்படி இந்த கல் உங்களை சபிச்சிருந்தா இந்த கல்லை யார்கிட்டயாவது கொடுத்தீங்கன்னா அவங்க சபிக்கப்படுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கல் அவங்களுடைய உரிமையாளர் தான் சபிக்கும். హలో పడుకుంటున్నావా ఏంటి చెప్పు. హాయ్ బాసు. இதோ நான் கிளம்பி வீட்டு வாசல்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் கூட லீவே கிடையாதாப்பா. அந்த லோகர் வீக் மரத்தை விட்டதும் போறோம். என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குடா. இதை விட அழகா வரைய முடியும்னு நினைக்கிறேன். நான் பயந்துட்டேன். என் கையில இருக்கிற இந்த கல்லு எப்படிடா இருக்கு? சூப்பர், கண்டிப்பா வேலை செய்யும். சரி, அதையும் நம்ம பாத்துடலாம். அது நல்ல வேலை, நான் இன்னும் வரைஞ்சு முடிக்கல. கைஸ், இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரி சரி, நீ இங்க வா. சொல்றத கேளுங்க. இங்க இருக்கிற இந்த கல்லை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த கல் இன்னும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓ, அதுவா இது? அதே தான்டா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீயே உன்னையே சபிச்சுக்கோ. என்னடா இதுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? யாரா அது? என்னதுடா இது? ஹேய், நல்ல வேலை தப்பிச்சுடா சாமி. மரத்துல தேன் கூட இருக்கா இல்லையான்னு பார்க்காமலேயே மரத்தை வெட்டுறதுக்கு போயிட்டியடா விக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு நீயும் வேடா, உன்னோட சாபமும் வேடா. ஓடிடு. ஓ, வேலையை ஆரம்பிப்போண்டா. ஊகம்பா. காப்பாத்துக்க, இடியை காப்பாத்துக்க. இத்தனை வருஷத்துல நான் இத்தனை கல்ல பார்த்ததே இல்லையடா. ஒருவேளை இந்த கல்லால தான் இது எல்லாமே நடக்குதோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு நிமிஷம் இரு. உன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. உனக்கு கேட்டுச்சா? என்னடா இது? இப்போ என்ன? நிஜமாவே அந்த கல்லு சபிக்கப்பட்டது தானா? முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்டா. சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். இப்பதான் நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரம் டிவியாச்சும் பார்ப்போம். என்னடா இது வேலை செய்ய மாட்டேங்குது? இதுக்கு பேட்டரி இப்போதானே மாத்திரம். என்னைய சுத்தி அப்படி என்னதான்டா நடக்குது? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? என்னதுடா இது? இது அதே கல்லு தான்டா.
பிடிச்சிட்டேன். யா. என்னைய விட்டு போறியா இல்லையா? ஒழுங்கா ஓடிவிடு. யா. உன்னைய வெளியே போட்டு சொன்னேன். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. கேட்ச். அட என்னடா இது? இந்த கல்லு என்னோட கையிலேயே ஒட்டிக்கிச்சே. இதெல்லாம் ரொம்ப ஓவரடா. ஒருவேளை அந்த கல்லு சாபம் கொடுத்துருத்தோ. அச்சோ, ஒண்ணு புரியலையே. இப்ப நம்ம என்னடா பண்றது? அந்த கல்லை வேற யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா உங்க சாபம் அந்த கல்லை வாங்கினவங்களுக்கு போயிடும். ஆனா இந்த கல்லை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சு. வந்துகிட்டே இருக்க இருங்கடா. உங்க கையில இந்த கல்லை கொடுத்து உங்களை ஒரு வழி பண்றேன்டா. அடே குண்டு சட்டிகளா, கடைசியா எனக்கு ஒரு நல்ல ஆயுதம் கையில கிடைச்சிருக்குடா. ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வித்துக்கிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சுவையான பழம் வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டீங்களாப்பா? ஹாய், வாங்க. நான் உங்களுக்காண்டி நல்ல பழங்களை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த காட்டிலேயே இருக்கிற நல்ல பழங்கள் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எனக்கு பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இருடா. என்னாச்சு? இவன் யாருன்னே நமக்கு தெரியாது. காட்டுல இப்படி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லையே. விடுடா, நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு சோறு தான் முக்கியம்னு உனக்கு தெரியாதா? எனக்கு அது வேணும். ப்ளீஸ் வாங்கி கொடு. ஓ, உனக்கு அடிச்சு சொன்னதெல்லாம் புரியும். தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கவே கூடாது. உள்ள வாடா. எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிட விடாம பண்றதே உன் வேலையா போச்சு. இந்த மாதிரி எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்குது. இப்படி எல்லாம் சாப்பிட்டா என் ஹெல்த் என்னடா வருது? அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் நான் height ஆ வேண்டாம்னு சொன்னேன். சரிப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. நான் ஒண்ணு சாப்பிட்றேன். அப்பதான் நீங்க நம்புவீங்க. பாத்தீங்கல்ல, இது ஏதோ பைத்தியம் போல. வாங்க போலாம். கொஞ்சம் தான் கதை முடிச்சிருக்குமே. ஆடா ஷாக், நம்ம பிளான் எப்பவுமே சொதப்பிடுது. ஓ, இந்த வாட்டி கண்டிப்பா என்னுடைய டிராப்ல அவங்க சிக்க தான் போறாங்க. நானும் அதுதான் சொன்னேன். இப்ப நான் இங்க புதுசா டாய்ஸ் எல்லாம் விற்க வந்திருக்கேன். யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. பால்ஸ் இருக்கு, கரடிகளும் இருக்கு. இப்ப வச்சு நீ என்ன பண்றியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கொஞ்சம் இங்க வாங்க. இங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சது நிறைய இருக்கு. என்ன வாங்க வாங்க. வாவ், நல்லா இருக்கே பொம்மைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எல்லா பொம்மைகளுமே இருக்கு. அதுவும் கரடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கு. முதல் கஸ்டமருக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? 50% ஆஃபர் தர வாங்கிக்கிறீங்களா? இந்த பொம்மை எல்லாம் குழந்தைகளுக்கு தான். எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். சரி வாங்கப்பா போலாம். ஏய், கொஞ்சம் நில்லுங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போகமா. சரி, 60% டிஸ்கவுண்ட் தரேன். இல்ல 70%. சரி நில்லுங்கப்பா. 80%பா. ஓகேவா உங்களுக்கு? என்ன? நீ ஃப்ரீயா கொடுத்தா கூட அதை வாங்க மாட்டோம். உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒடுங்க இந்த பொம்மையை வாங்கிக்கோங்க. நில்லுங்கடா, ஓடாதீங்கடா. உங்களோட பொம்மை எதனா எடுத்துட்டு போக சொன்னேன். எப்ப பார்த்தாலும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன பண்றது? புரிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்கு? நல்லா வாங்க. சுட்டு தடுக்கிற இருடா. சும்மா விளையாடணும். அந்த டாய்ஸை நீங்க எடுத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சுதாண்டா ஆகணும். இந்த வா. என்னது இது? இத்தனை சாபத்தெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுடா. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை தானா கிடைக்கும். என்னால நம்பவே முடியல. லாகர்விக் அந்த கல்லை நம்பிட்டோம். இது எங்க எடுத்த? இது ஒரு சுடுகாட்டுல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீ என்னையே கலைக்கிறியா? நான் எதுவும் பண்ணலையே. காட்டுங்க.
இதுதான் ஒருவேளை அதேதான். அந்த அந்த சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கல்லு. நட்டாஷா நட்டாஷா! ஏய் நட்டாஷா ஏய், நட்டாஷா! நட்டாஷா நான் உனக்கு குட் மார்னிங் சொல்ல தான் இவ்வளவு தூரம் வந்தேன். தேங்க்யூ. ஆனா ஒரு பொண்ணோட வீட்டுக்கு கூப்பிடாம வரக்கூடாது தெரியுமா? என்கிட்ட ஒண்ணு இருக்கு பாரு. இத நான் கோட்ல கண்டுபிடிச்சேன். என்கிட்ட கொடுறா. ஆக்சுவலா நட்டாஷா நான் தான் இதை கண்டுபிடிச்சேன். அவன் போய் சொல்றான். நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், அதனால நான் தான் இதை கொடுப்பேன். போடா நீ தள்ளி போடா. போடா அப்படி. நில்லுங்க. யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட அதை கொடுங்க. நான் சொன்னேன். மன்னிச்சிடு. சரி, அது என்னன்னு என்கிட்ட வந்து காட்டு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இது என்னது? போட்டோவா? வாவ்! ஒரு பெயிண்டரோட அழகான போட்டோ. எனக்கு கூட ஒரு பெயிண்டர் ஆகணும்னு ஆசை. நான் கூட ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுவேன். இன்னும் நீங்க இங்க தான் இருக்கீங்களா? கடவுளே, போய் நான் பெயிண்ட் பண்றதுக்கு பொருட்கள் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே இப்பவே வரோம். எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ம். ம். ஓ. சரி, நான் எப்படி இருக்கேன்? நீ இப்போ நிஜமான பெயிண்டர் மாதிரியே இருக்க. ஒரு நிமிஷம். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. என்னது இது? சரி, எதுக்கும் இதுவும் உதவும் நமக்கு. சூப்பர், இன்னொன்னு கிடைச்சிருச்சு. எனக்கு இப்போ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு பெயிண்டிங் பிரஷ் கிடைச்சிருச்சு. அதனால இத எங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நாங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போய் பெயிண்டிங் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஏய் இருங்க, நானும் வரேன். நட்டாஷா, நீ பழங்கள் சாப்பிடுறியா? இந்த சாப்பிடு. அப்புறம் இந்த இளநீ குடிக்கிறியா? சுத்தமா காத்தே வரல. கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. டா, 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 டா. ஆ? ம். ஒரு நிமிஷம். என்னவோ மிஸ் ஆகுது. யோசிக்கலாம். ஆ, அருமையா இருக்கு. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் இதுதான் கடைசியா இருக்கணும். முடிஞ்சிருச்சு. டபுள் டபுள் எங்கடா இருக்க? எல்லாமே டபுள் காலி கொண்டாடலையே. ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஏதாவது ரொம்ப பேசுற போர் தம்பி. அடிக்குது. எங்கடா இருக்க தம்பி? வாயை மூடுங்க. ஆ? வாவ், இன்ஸ்பிரேஷன். மியாவ் மியாவ் மியாவ். படிச்சிட்டேன். ஏய், நீ அப்படியே இருக்க முடியுமா? அந்த பைத்தியக்கார பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன குங்ஃபு கத்துக்கறாங்க? நல்லதுக்கே இல்ல. முதல்ல போய் பாஸ் கிட்ட சொல்லணும். அசையாம நில்லுங்க. என்னால முடியல. முடியாது. எத்தனை மணி நேரம் நிக்கிறது? என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட வாடா உருப்படியா போகாது. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. என்னது? என்னோட கபோர்டு, என்னோட வீடு. இங்க என்னதான்ப்பா நடந்துச்சு? இது கண்டிப்பா அந்த குண்டனுங்களோட வேலையா தான் இருக்கும். இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு அப்பவே யோசிச்சனே. அப்படியே உங்களை இன்னைக்கு அவங்க 2 பேரோட கடைசி நாள். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. தள்ளி போ.
ஏன் ஒன்றுத்துக்கும் உதவாத பூனையே, உனக்கு அப்படி என்னதான் வேணும்? என்னைய தொல்லப்பட்ட ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. அச்சோ, மறுபடியுமா? ஆ, அப்படின்னா நீ அந்த கரடிகளை பாத்தியா? ரொம்ப சந்தோஷம்பா. சோ பழிக்கு பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுது. இன்னைக்கு நான் அவங்கள என்ன பண்றேன்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு. என் கையில வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு இன்னைக்கு காட்டுறேன். எனக்கும் அதேதான் வேணும், அதேதான். என்னால இதுக்கு மேல முடியாதுடா அண்ணா. இதுல இருந்து நான் தப்பிச்சாகணும். ஏதாவது பண்ணு ப்ளீஸ். சரி இருடா தம்பி. கட்டைங்க. சரி ஐடியா. சரி, ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துட்டீங்க. இன்னும் வந்துட்டோம். ஆ, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல. இதோ வந்துட்டோம். அசைய கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் வேணா இதை வச்சு சமாளிக்கலாம். ஆனா ரொம்ப போர் அடிக்குது. அசையாம நில்லுங்க. இத கூட சமாளிக்க முடியல எப்படி? நான் வேற யாராவது பாத்துக்கவா? சாரி. ரெண்டு பேரும் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. என்னதுடா இது? ஓஹோ, இதுதான் மேட்டரா? பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இவங்க மனுஷங்க மாதிரியே நடந்துக்கிறாங்களாமா. இத வச்சா ஏதாவது பிளான் பண்றாங்களா? என்னாச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நட்டாஷா, நாங்க எதுவுமே பண்ணல. இங்க யாருமே இல்ல. என்ன நீங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறீங்க. இல்ல சாரி. ரெண்டு பேரும் எங்க கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. சாரி. எங்களை மன்னிச்சிரு. இவ ரொம்ப அழகா பெயிண்ட் பண்றாளே. இவள சர்க்கஸ்ல வித்தா ரொம்ப பெரிய பணக்காரனா இல்லாம. ஏய் சீக்கிரம், எனக்கு அப்பதான் நிறைய காசு கிடைக்கும். பண்ணிட்டா போச்சு. நல்லா இருக்கே. எல்லோ கலர் தீந்துருச்சே. எனக்கு எல்லோ கலர் வேணும். நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். தப்பிச்சோம். இப்போ இது என்னோட சான்ஸ். அண்ணா, ஏன்டா நட்டாஷா இன்னும் ஆளை காணோம்? தெரியலையடா. ஒருவேளை அது நட்டாஷா தான். நட்டாஷா, என்னாச்சு? நட்டாஷா நீ எங்க இருக்க? நட்டாஷா என்னது இது? இங்க யாரோ இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா விட்டு விடுறீங்க? உங்களோட ஃப்ரெண்டோட சர்க்கஸ்ல வித்துட போறே. நட்டாஷா, ஏய் இரு. இவங்க ரெண்டு பேரும் செம காமெடியா ஓடிட்டு இருக்காங்க. எங்க போறீங்க? ஓ, அடடா நல்லா பறக்குறாங்களே. அந்த கட்டைகள்லாம் நம்மளை காப்பாத்திருச்சு. இங்க பாடுறா தம்பி. சரி. ஹே டப்ளு, இங்க பாடுறா. எழுந்துடுறா. நட்டாஷா. நட்டாஷா. நட்டாஷா.
ஹேய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், நட்டாஷா அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. ஒழுங்கா இந்த காட்டுல இருக்கிற இம்சைக்க தாங்க முடியாம நான் இப்போ நைட் டியூட்டி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குடா. இப்போ போனாதான் அந்த கரடிக்க தொல்லை இல்லாம இருக்கும். அரசே நடுராத்திரியில இந்த லாகர்விக்கு எங்க போறா? அது எதுக்கு நமக்கு? நமக்கு திருட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சீக்கிரமா வா. நல்ல ஐடியா. இப்போ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன? டேய் தம்பி, உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? அது என் வயிற்றுல இருந்துதான் கேக்குது. நல்லா கேளு. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதடா. இப்பதானே நம்ம சாப்பிட்டோம். பப்ளு, பப்ளு, ஹேய் ஓ, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? அதுவா நாளைக்கு நட்டாஷாவோட பிறந்த நாள். அதான் நீ அந்த விஷயத்தை மறந்துட்டியா என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து பெரிய பார்ட்டி வைக்கலாம். சரி, நான் gift ரெடி பண்றேன். நிறைய பேர் வராங்க. இந்த பிறந்த நாள் விழா களை கட்ட போகுது. பப்பு, நாங்க வந்துட்டோம். என்னடா பாக்குற? தூக்கி விடட்டா? நைட்ல வேலை செய்யறது ஒன்றும் அவ்வளவு மோசமான விஷயம்லாம் இல்லை. என்னடா சத்தம்? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அவங்க ஆளோட பர்த்டே பார்ட்டி போல இருக்கு. என்னது? அது என்னோட ரேடியோ வாட்ச், என்னோட சைக்கிள், என்னோட பூந்தொட்டி, எல்லாமே என்னோடது. இப்ப என்ன பண்றது? நல்லா யோசனைக்கு வேலையையும் பார்க்கணும். இப்போ இது உன்னுடைய டர்ன். ரொம்ப யோசிக்காத, எதையாவது ஒண்ணு எடு. சரி, அது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. சரி, நீ ஒண்ணு விளையாட வேணாம், இங்க இருந்து கிளம்பு. உங்களடா இப்ப ஒவ்வொருத்தரா தூக்குற இருங்கடா. ஒரு ராஜாவோட பொழுதுபோக்கு விட உனக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா? இப்போ நான் உன்னை என்ன சொல்றேன் பாரு. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேட்டுடுங்க. சொல்றதை கேளுங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களே. சரி, இப்போ நம்ம அடுத்த டார்கெட்டுக்கு போவோம். என் பிறந்த நாளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அடுத்த டார்கெட் நடந்து போயிட்டு இருக்கு. உன்னோட பிறந்த நாளைக்கு என்ன வேணும்? என்னமோ தப்பா தெரியுது. போட தம்பி போலாம். ஓகே. என்னது? டேய் தம்பி, இதுல தானே நட்டாஷா மேக்கப் போடுவா. ஆமா, இது கையில இல்லாம அவ இருக்க மாட்டாளே. அதான் அவ ஆபத்துல இருக்கா. ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது நட்டாஷாவா? மாட்டியா? மண்டை விட்டு போகுது. நட்டாஷா லாகர்விக் அவளை வண்டியில தூக்கிட்டு போயிருக்கா. முடிச்சுக்கிட்டியா நீ? பர்த்டேக்கு எல்லாரும் கேக்கு தான் கொடுப்பாங்க. நான் உனக்கு கேஜே கொடுத்துருக்கேன். லாகர்விக், ஒழுங்கா என்ன வெளியில விட்டு. உனக்கு இது இன்னும் ஜாலியா இருக்கு போ. நீ தனியா இருக்கணும் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கலாம்.
நட்டாஷா அங்க இருக்கா? வாய மூடுறது. இது இன்னொரு ட்ரிக்கா கூட இருக்கலாம். நம்ம பார்த்து பிளான் பண்ணி தான் போகணும். இப்படியே உள்ள போனோம்னா மொத்தமா மாட்டிப்போம். என்ன பண்ணலாம் சொல்லு. யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லையே. சரி, எனக்கு ஒரு ஐடியா வருது. சொல்லுங்க அரசே. என்னடா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க இந்நேரத்துக்கு காப்பாத்துறதுக்கு வந்திருக்கணுமே. அங்க இருக்கா பாருங்க. இல்லப்பா, நான் தூங்க மாட்டேப்பா. அவனுக்கு நூறு அப்பாடி தூங்க வச்சிடலாம். என்னால முடியலையே. கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. எல்லாம் போச்சு. இவ்வளவு தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வந்து சிக்கிக்கிட்டீங்களா? பாபு, பிளான் பி. ஓகே அரசே. கிளாஸ் இப்ப என்ன? நான் உன்னை காப்பாத்துறேன். நட்டாஷா, நான் உன்னை காப்பாத்துறேன். என்னாச்சு? என்னை காப்பாத்த வேணாம், நீங்க தப்பிச்சிருங்க. என்ன சொன்ன? அது நாங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். ஆடா, உங்க நட்பை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. சரி சரி, அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துக்கோங்க. இப்போ உங்க கதை முடிய போகுது. நிஜமாவே அதை முடிய போதோ? டாடா பாய் பாய் சொல்றா. என்னமாச்சு? நான் இன்னும் ஆஃப் பண்ணவே சொல்லல. ஏய், ஹாய். அடே உண்டோ. இப்போ புடிச்சு மாறான். அச்சோ அரசே, அங்க பாருங்க நெருப்பே. அதை என்கிட்ட கொடு. நட்டாஷா, வா போலாம். சீக்கிரம் வா. டேய் அண்ணா, என்னாச்சுடா? எழுந்துரு, எழுந்துரு. உனக்கு ஒன்னும் ஆகல. நல்ல வேலை. என்ன ஆச்சு இங்க? சரி, எப்படியோ நாம தப்பிச்சோமே, அது போதும் நமக்கு. எங்கடா போறீங்க? என்ன காப்பாத்துக்கடா. லோகர்விக், அவன் நெருப்புல மாட்டிக்கிட்டான். நீ அண்ணா உள்ள போவாத, இங்கே இரு. நான் போறேன், நான் அப்படியே விட முடியாது. நீ உள்ள போறது நல்லது இல்ல, ரொம்ப ஆபத்தானது. போற தம்பி, இப்ப ஒண்ணும் அது முக்கியம் இல்ல. சரி, நீ ஈரமான போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள போ. லோகர்விக், லோகர்விக், லோகர்விக். அண்ணா, இல்ல, அவனுக்கு அண்ணா, ஒண்ணும் அண்ணா. இதெல்லாம் எங்களை மாதிரி வீரர்கள் பண்ற வேலை. வீட்டுல இருக்கவங்க இதை ட்ரை பண்ணவே கூடாது. அங்க பாருங்க, பப்ளு. அண்ணா